எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாம ₹1 அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கட்டாம ஒரு பேங்க் வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நிஜமாங்க, பலருக்கும் இது பெரிய கனவுதான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அந்த கனவை அப்படியே நனவாக்க போகுது. எக்ஸாமுக்காக மாசக்கணக்கா படிச்சு டென்ஷன் ஆகுற வேலை இனி வேண்டாம். நேரடியா ஒரு சூப்பரான வேலையில உட்கார ஒரு அட்டகாசமான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த விரிவான கரியர் அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 2 இன்ட்ரெஸ்டிங்கான வழிகளை பத்தி முழுமையா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னு, தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க், அதாவது ஆஸ்டிக் கொடுக்கிற ஒரு பிரத்யேகமான பேங்க் வேலை. இன்னொன்னு, இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிற ஐடி துறையில உள்ள ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். 2026ல உங்களுக்கான சரியான பாதை எதுன்னு டிசைட் பண்ண இந்த அலசல் கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது. ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா, முதல்ல எக்ஸாம் இல்லாத பேங்க் வேலை, ரெண்டாவது ஐடி கரியர் மாற்று வழி, மூணாவது இந்த வேலையோட ரோல் மற்றும் பெனிஃபிட்ஸ், நாலாவது யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், அஞ்சாவது அந்த மெரிட் செலக்ஷன் ஃபார்முலா, அப்புறம் கடைசியா எப்படி அப்ளை பண்றது. பகுதி 1, எக்ஸாம் இல்லாத பேங்க் வேலை. நாம முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க், சுருக்கமா ACSTன்னு சொல்லுவாங்க. இவங்க கோஆபரேட்டிவ் இன்டர்னல ஹையர் பண்றாங்க. இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது, ஒரு பைசா ஃபீஸும் கிடையாது. நீங்க ஸ்கூல் காலேஜ்ல வாங்கின மார்க் பெர்சன்டேஜ் அப்புறம் ஒரு சின்ன இன்டர்வியூ, இதை வச்சு மட்டும்தான் ஆட்களை செலக்ட் பண்றாங்க. சோ நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கான ஜாக்பாட் இதுதான். பகுதி 2, ஐடி கெரியர் கன்சல்டேஷன் மாற்று வழி. நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும், கரெக்டா? கூடவே சுத்தின ஃப்ரெண்டோ சொந்தக்காரரோ திடீர்னு ஒரு பெரிய ஐடி கம்பெனில பிளேஸ் ஆயிருப்பாங்க. மச்சி எப்படிரா போனேன்னு கேட்டா ஏதோ மேலோட்டமா சொல்லுவாங்களே தவிர அந்த முழு ரோட் மேப்பையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸை கொஞ்சம் பாருங்க. 2025 விட 2026ல இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான ஐடி கம்பெனிஸ் அதிக அளவில் ஹைரிங் பண்ண போறாங்க. ஸோ ஐடி துறையை ஒரு மாற்று வழியா இப்போ கையில் எடுக்கிறது லிட்டரலா ஒரு ஸ்மார்ட் மூவ். இந்த கன்ஃபியூஷனை தீர்க்க தான் ஒரு சூப்பரான வழி இருக்கு. ஃப்ரீ கரியர் கன்சல்டேஷன் கால். இது ரொம்ப சிம்பிள். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுத்து ஃபார்மை சப்மிட் பண்ணணும். இது மூலமா ஒரு 15லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு முற்றிலும் இலவசமான ஒரு கரியர் அட்வைஸ் கிடைக்கும். ஃபுல் ஸ்டாக், UI/UX, டேட்டா சயின்ஸ்னு அதிக சம்பளம் கொடுக்குற ஃபீல்டுல உங்க படிப்புக்கு எது செட் ஆகும்னு அவங்க கிளியரா கைட் பண்ணுவாங்க. பகுதி 3, ஜாப் ரோல் மற்றும் சலுகைகள். இப்போ நாம பாக்குற இந்த ₹25,000 அப்படிங்கிற நம்பர் நிஜமாவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்ல? ஆமாங்க, இது ஒரு வருஷ கான்ட்ராக்ட் வேலை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மாசம் ₹25,000 உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரியா கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சுன்னா இந்த கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. சரி, இந்த வேலை எங்கதான்ப்பா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற 5 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள்ல மொத்தம் 5 வேக்கன்சி இருக்கு. ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நீலகிரி மற்றும் தஞ்சாவூர். இந்த 5 மாவட்டங்கள்ல உள்ள கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல தான் நீங்க இன்டர்ன்களா வேலை பார்க்க போறீங்க. உங்களோட டே டு டே ஒர்க் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா வேணும்ல? பேங்க்குக்கு தினசரி வர்ற கஸ்டமர்ஸோட பிரச்சனைகளை சால்வ் பண்றது, பேங்க் பிசினஸை டெவலப் பண்ண பிளான்ஸ் ரெடி பண்றது, அப்புறம் சில ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட்ஸை மேனேஜ் பண்றது, இதுதாங்க உங்களோட மெயின் டியூட்டியா இருக்கும். அதுபோக இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு 10 நாள் கேஷுவல் லீவும் உண்டு. அதாவது ரஃபா மாசத்துக்கு 1 நாள் லீவ் எடுத்துக்கலாம். பகுதி 4, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசுல இருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுல எந்த ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த வயசுக்குள்ள இருக்கிற ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். ஏதோ ஒரு MBA படிச்சவங்க எல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. ஒரு 4 ஸ்பெஷலைசேஷன் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இதுல ஏதாவது ஒண்ணுல MBA முடிச்சிருக்கணும். பிளஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க 10th 12th முடிச்சுட்டு 3 அல்லது 4 வருஷ டிகிரி பண்ணிட்டு அப்புறம் MBA பண்ணியிருந்தா யூ ஆர் குட் டு கோ. பகுதி 5, த மெரிட் செலக்ஷன் ஃபார்முலா. இந்த செலக்ஷனோட சீக்ரெட் ஃபார்முலாவே இந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் தான். இதை நல்லா கவனிங்க. உங்களோட 10th மார்க்குக்கு 5%, 12th மார்க்குக்கு 15%, UG டிகிரிக்கு 25%, அப்புறம் உங்களோட MBAக்கு மேக்ஸிமமா 40% எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற 10% எதுக்குன்னு கேட்குறீங்களா? நீங்கள் எக்ஸ்ட்ராவா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இல்லைனா கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா ஒவ்வொன்றுக்கும் 5%ன்னு மொத்தம் 10% கொடுப்பாங்க. இது அப்படியே கால்குலேட் பண்ணி டாப் மெரிட்ல வரவங்கள மட்டும்தான் இன்டர்வியூக்கே கூப்பிடுவாங்க. செம்ம சிஸ்டமேட்டிக்ல. பகுதி 6, எப்படி எப்போ அப்ளை பண்றது? இந்த வேலைக்கு அப்ளை பண்ற ஆன்லைன் போர்ட்டல் ஆல்ரெடி May 19th அன்னைக்கே ஓபன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா May 31. ஆமாங்க, டைம் ரொம்ப கம்மி. முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க,
இது ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டுமே, போஸ்ட்லயோ கொரியர்லயும் அனுப்பக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் சுத்தமா கிடையாது. சோ எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிடுங்க. சோ நாம இந்த எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான நேரம். நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? 2026ல உங்களோட கெரியர் ரூட் எப்படி இருக்க போகுது? எக்ஸாம் டென்ஷன் இல்லாத சூப்பரான பேங்க் இன்டர்ன்ஷிப் ரூட்டா, இல்ல ஃப்ரீயா கெரியர் கைடன்ஸ் வாங்கிட்டு பெரிய டிமாண்ட் இருக்கிற ஐடி ரூட்டா? ரெண்டுமே பட்டாசு மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான். டைம் எடுத்து யோசிச்சு சரியான முடிவா எடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.